ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு பருப்பு சாம்பார் இப்படியே தான் வைப்போம். இன்றைக்கி மசால் குழம்பு வச்சு பார்க்கலாம். மசால் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு தான் வைப்பீங்க. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது நல்லா வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கணும். பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக இது தான் தேவைப்படும். இந்த குழம்புக்கு இது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுமே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சது ரெண்டுமே பச்சை வாசனை. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த வாசனையெல்லாம் இறங்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு. இப்போ பொன்வரவில் வெங்காயம் ஆகிடுச்சு, வறுத்தாச்சு. இப்போ ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா கிரேவி நல்லா இருக்கும், ரெட்டு கலரில் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி வரும். நம்ம வதக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரமும் எடுக்கும். இப்போ ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 2-3 முருங்கைக்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல முருங்கைக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து வேக விடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட் ஆகும். அது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டு உங்களுக்கு கத்திரிக்காயும் சரி சமமாக எடுத்துக்கோங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சரி சமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. கறி மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி விடணும். முதல்ல விட்டுட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லா அதில் பிடிக்கணும். அந்த மசாலாலாம் திக்னஸாக ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கும் கிரேவி. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு புளி, ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். நிறையா புளி ஊற்றிடாதீங்க. ஒரு தக்காளி போட்டிருக்கு. இப்போ புளி கரைசல் கொஞ்சமாக விடும்போது அது புளி ஊற்றின மாதிரியே இருக்காத, நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 பத்தை தேங்காய் மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இருந்ததுனாலே போதும். இப்போ குழம்பு இந்தளவுக்கு திக்காக இருக்குது. லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த பவுட்ரு போட்டு இறக்க போகிறோம். அது போட்டதுமே நல்லா கெட்டியாகும். அதுக்கு முதல்ல நீங்கள் இப்போவே எந்தளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்புறம் மறுபடி கொதிக்க விடக்கூடாது. காய் கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், இட்லிக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பருப்பு சாம்பாராக வைக்காமல் இந்த மாதிரி மசாலா சாம்பாராக வச்சு மசாலா குருமா மாதிரி வச்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.